நீங்க எப்போதாவது ஒரு விஷயத்த ரொம்ப பர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நினைச்சு அதற்காக ரொம்ப கடுமையா முயற்சி செஞ்சு கடைசியில அது முற்றிலுமா சொதப்பியிருக்கா? ஆமா, அது நெறைய பேருக்கு நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். கண்டிப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு புது மொழிய கத்துக்க முயற்சி பண்றதா இருக்கட்டும், அல்லது ஒரு முக்கியமான மீட்டிங்ல எந்த தப்பும் இல்லாம பேசணும்னு ஒவ்வொரு வார்த்தையும் மனப்பாடம் செஞ்சுட்டு போறதா இருக்கட்டும். ஹம், அந்த மாதிரி நேரத்துல பதற்றம் அதிகமாயிடும். ஆமா. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அத கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோமோ, அவ்வளவு தூரம் அது நம்ம கைய விட்டு போகும். ஆனா அதே விஷயத்த எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம ரொம்ப இயல்பா செய்யும்போது, அது ஒரு மேஜிக் மாதிரி சரியா நடந்திருக்கா? கண்டிப்பா நடந்திருக்கும். அந்த நிமிஷத்துல நாமும் அந்த செயலும் ஒண்ணாயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். கரெக்ட். அந்த உணர்வ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்கள நான் ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அலசப் போற விஷயம் உங்களோட அன்றாட வாழ்க்கையும், உலகத்தை நீங்க பார்க்கிற விதத்தையும் மாத்தக்கூடியது. ஆமாங்க. எட்வர்ட் ஸ்லிங்கலாண்ட் எழுதின எஃபர்ட்லெஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான புத்தகத்துல இருக்கிற குறிப்புகளையும், பழங்கால சீன அறிஞர்கள் மனித மனச பத்தி சொன்ன தத்துவங்களையும் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சூப்பர். அப்போ நேர விஷயத்துக்கு வந்துடலாம். ஊவை அப்படிங்கிற ஒரு சீன தத்துவத்தை தான் இன்னைக்கு நாம மையமா வச்சிருக்கோம். இந்த வார்த்தை கேட்ட உடனே ஊவைனா எதுவும் செய்யாம சும்மா சோம்பேறியா இருக்கிறது போலன்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ம், அது ஒரு பெரிய தப்பான புரிதல். உண்மைதான். இது எந்த ஒரு சிரமமும் இல்லாம தன்னிச்சையா அதே சமயம் ரொம்ப சரியா ஒரு செயலை செய்யற ஒரு மனநிலை. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு செயலை செய்றீங்க, ஆனா அந்த செயலை செய்யறதுக்கான எந்த வலியோ, நான் இதை செய்றேங்கிற நினைப்பும் உங்க மனசுல இல்ல. எல்லாம் தானாவே ஒரு நதி பாயிற மாதிரி நடக்குது. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல ஒளிஞ்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான முரண்பாடு தான் இந்த ஆய்வோட மையமே. முரண்பாடா? என்ன சொல்றீங்க? அதாவது, பண்டைய சீன அறிஞர்கள் இந்த வூவே நிலையை எப்படி அடைறதுன்னு ரொம்ப காலமா விவாதிச்சாங்க. அந்த முரண்பாடு என்னன்னா, முயற்சி செய்யாம இருக்க நாம எப்படி முயற்சி செய்யறது? ஓ, இது கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆமாங்க. நீங்க ஒன்ற செய்யாம இருக்கணும், இயல்பா இருக்கணும்னு நினைச்சாலே அங்க ஒரு முயற்சி வந்துடுது இல்லையா? இது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற ஒரு செயலாகிடாதா? கரெக்ட். தூக்கம் வரலன்னு தூங்குறதுக்காக கடுமையா முயற்சி செஞ்சா தூக்கம் எப்படி போயிடுமோ அதுக்குள்ள தான் இதுவும். எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு நிமிஷம். இத பின்னோக்கி பார்ப்போம். இந்த ஊவை அப்படிங்கிற வார்த்தை பழங்கால நூல்கள்ல எல்லா இடத்துலயும் நேரடியா பயன்படுத்தப்படலன்னு இந்த புக்ல போட்டிருக்கு. அப்போ பண்டைய சீனர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? மத்தவங்களுக்கு எப்படி விளக்குனாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. மனித மூளைக்கு எப்போதுமே கண்ணுக்கு தெரியாத தத்துவங்களை அப்படியே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நாம உருவகங்களை பயன்படுத்துறோம். அதாவது மெட்டஃபர்ஸ் சொல்றீங்களா? ஆமா. இத தான் கருத்தியல் உருவக கோட்பாடுன்னு சொல்றாங்க. இப்போ முயற்சியின்மை அப்படிங்கிற கடினமான கருத்தை நமக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயத்தோட ஒப்பிடுறது. பண்டைய சீன நூல்கள் இந்த நிலையை விளக்க பல அழகான உருவகங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஓ, என்ன மாதிரி உருவகங்கள்? உதாரணமா, நீரோட்டத்தோட செல்வது, எந்த அழுத்தமும் இல்லாம இலகுவா இருப்பது, அப்புறம் ரொம்ப முக்கியமா தன்னை மறந்த நிலையில இருப்பது. ஒரு செயலை செய்யும்போது நான் அப்படிங்கிற அகங்காரம் அழிஞ்சு செயலாகவே மாறிற நிலை அது. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. இத நாம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா, இது நாம முதல்ல சைக்கிள் ஓட்டப் பழகுறது அல்லது கார் ஓட்டப் பழகுறது மாதிரி இருக்கா? ம், எப்படி சொல்றீங்க? இப்ப ஆரம்பத்துல ஒவ்வொரு முறையும் கிளட்ச மிதிக்கணுமா, பிரேக்க மிதிக்கணுமான்னு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுவோம். ஆனா சில மாசங்கள்ல நாம பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே, பாட்டு கேட்டுக்கிட்டே, நம்மள அறியாமலேயே கியரை மாத்துவோம் இல்லையா? ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு பழகி, அப்புறம் அதுவே ஒரு தன்னிச்சையான செயலா மாறுறது போலவா இது? உங்களோட இந்த ஒப்பீடு ரொம்பவே சரியானது. திறமைகளை நாம வளர்த்துக்கிறது அப்படிதான் நடக்குது. ஆனா சீன தத்துவவாதிகள் இதைவிட ஒருபடி மேலே போனாங்க. ஒரு படி மேலேனா? கார் ஓட்டுறது, பியானோ வாசிக்கிறது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட திறமை. ஆனா ஒருத்தன் பியானோ வாசிக்கிறதுல பெரிய நிபுணனா இருக்கலாம். அதே சமயம் அவன் வாழ்க்கையில ரொம்ப மோசமான சுயநலமான ஒரு மனிதராகவும் இருக்கலாமே. ஆமா, ஒரு கலையில சிறந்தவன் நல்ல மனிதனா இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லையே. கரெக்ட். அதனாலதான் அவங்க தி வே அப்படிங்கறத வெறும் கலைய கத்துக்கிறதா மட்டும் பார்க்கல. இது ஒரு முழுமையான சிறந்த அறநெறி கொண்ட மனிதனா மாறுறதுக்கான ஒரு அல்டிமேட் ஸ்கில் அப்படின்னு பார்த்தாங்க. ஓஹோ, அப்போ ஒருத்தருக்கு உதவி செய்யறது, நேர்மையா இருக்கிறது போன்ற நற்குணங்கள் கார் ஓட்டுற மாதிரி ஒருத்தருக்கு இயல்பாகவே மாறணும்னு சொல்றீங்களா? ஆமாங்க. இது எப்படி சாத்தியம்னு விளக்குறதுக்கு தான் வெவ்வேறு சீன தத்துவ விஞ்ஞானிகள் வெவ்வேறு பாதைகளை உருவாக்குனாங்க. சரி, அப்போ ஒரு மனுஷன் எப்படி எந்த முயற்சியும் இல்லாம இயல்பாகவே நல்லவனா மாறுறது? இதுக்கான முதல் விடையா கன்ஃபியூஷியஸ் முன்வைக்கிற பாதையை பார்ப்போம்.
கன்ஃபியூஷியஸ் வந்து ஒரு கடுமையான வழிகாட்டின்னு சொல்லலாம். கண்டிப்பா. அவர் மனிதர்களை பண்படுத்துறத ஒரு நீண்ட கடினமான உழைப்பை கூறும் பயணமா பாக்குறாரு. ஆமா, அவரோட அனலெக்ஸ் நூல்ல இருக்கிற குறிப்புகளை பார்க்கும்போது அவர் மனிதர்களை ஒரு கரடுமுரடான கல் மாதிரி பார்க்கறாரு. அந்த கல்ல தொடர்ந்து செதுக்கி பளபளப்பான விலைமதிப்பட்ட ஜேட் கல்லா மாத்துறது போலதான் மனித வாழ்க்கை பயணம்னு சொல்றாரு. இங்க கன்ஃபியூஷியஸ் என்ன சொல்றாருன்னா, இயற்கையாவே மனிதன்கிட்ட எந்த நற்குணமும் இல்ல. அதனால பாரம்பரியமான சடங்குகள், விதிகள், இசை, இலக்கியம்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தன்னைத்தானே ரொம்ப கடுமையா செதுக்கிக்கணும்னு சொல்றாரு. இது ரொம்ப கஷ்டமான வழியா தெரியுதே. ஆமா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கன்ஃபியூஷியஸ் தன்னோட 70வது வயசுல தான் தன் மன விருப்பப்படி செயல்பட்டாலும் எந்த விதிகளையும் மீறாத அந்த ஊவை நிலையை அடைஞ்சாராம். வாட், 70 வயசுலயா? ஆமாங்க. யோசிச்சு பாருங்க. 70 வருஷம் கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த இயல்பான நிலை அவருக்கு வந்திருக்கு. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கே. ஒருத்தர் இயல்பாகவே நல்லவர் இல்லைனா அவரை எப்படி நற்குணங்களை நேசிக்க கட்டாயப்படுத்த முடியும்? அது ரொம்ப சரியான கேள்வி. எனக்கு இது எதை ஞாபகப்படுத்துதுன்னா, ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்ல வேலை செய்யற ஒருத்தரை போல இருக்கு. அவர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஸ்டமர்ஸ் எவ்வளோ கோவலா பேசினாலும், வணக்கம் சார், நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்னு சிரிச்சுக்கிட்டே பேசணும். அந்த எமோஷனல் லேபர் ரொம்ப கஷ்டம். ஆமா, அந்த போலி சிரிப்பு, அந்த கட்டாயம் ரொம்ப சோர்வு தரும் இல்லையா? காலப்போக்கில் அவர் நிஜமாகவே நல்லவரா மாறிடுவாரா, அல்லது அந்த தொடர்ச்சியான அழுத்தம் அவரை உள்ளீடற்ற ஒரு இயந்திரமா மாத்திடாதா? மனசோட ஆழத்துல எந்த ஈடுபாடும் இல்லாம செய்யப்படுற எந்த நல்ல செயலும் போலியானது தானே. கரெக்ட். நீங்க சொன்ன இந்த போலித்தனம் அப்படிங்கிற விமர்சனம் தான் கன்ஃபியூஷஸோட முறைக்கு வந்த மிகப்பெரிய எதிர்ப்பு. மனிதனை எப்படி செயற்கையா செதுக்கிறதுக்கும் விதிகளை வச்சு கட்டாயப்படுத்துறதுக்கும் எதிரா ஒரு பெரிய தத்துவ கிளர்ச்சி உருவாச்சு. ஓ, அந்த கிளர்ச்சியோட நாயகர்கள் தான் லவ்ஸி மற்றும் ஜுவாங்ஸியா. எக்ஸாக்ட்லி. இவங்க காட்டின பாதை தான் இயற்கைக்கு திரும்புதல். கன்ஃபியூஷியஸ் மனிதனை செதுக்க சொன்னா, லாவோஸோட தத்துவம் வேண்டாம், அந்த மரத்தை விட்டுடுங்கன்னு சொல்லுது. அதாவது மனிதர்களை செதுக்கப்படாத மரமாவே இருக்க விடுங்கன்னு சொல்றாரு, சரியா? ஆமா. சடங்குகள், விதிகள்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இயற்கையான நிலைக்கு திரும்புறது தான் உண்மையான ஊவை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதை விளக்குறதுக்கு ஜுவாங்ஷி நூல்ல வர்ற அந்த பிரபலமான கசாப்புக்காரன் டிங் கதையை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஓ ஆமா, அந்த கதை ரொம்ப பிரபலம். அந்த கசாப்காரன் டிங் 19 வருஷமா மாமிசத்தை வெட்டுறான். ஆனா அவனோட கத்தி கொஞ்சம் கூட மழுங்கவே இல்ல. அது எப்படி சாத்தியம்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் கத்திய வலிந்து செலுத்துறதில்ல, நான் கண்களால் பார்க்கறத நிறுத்திட்டு என் மனசால உணர்றேன்னு சொல்றான். எலும்புகளுக்கும் தசைக்கும் இடையே இயற்கையாகவே இருக்கிற வெற்றிடங்கள்ல என் கத்திய இலகுவா பயணிக்க விடுறான்னு சொல்றான். இதுதான் எந்த கட்டாயமும் இல்லாத இயற்கையான VY நிலை இல்லையா? ஆமாங்க. எதையும் கட்டாயப்படுத்தாம இயற்கையோட பிரபஞ்ச ஓட்டத்தோட இணைந்து செயல்படுறது. இத மனத காலியாக்குதல்னு சொல்லுவாங்க. அவன் கத்திய வெட்ட பயன்படுத்தல, வெற்றிடங்கள்ல வழி அனுப்புறான். ஆனா இங்க நான் ஒரு வலுவான கேள்வியை கேட்க விரும்புறேன். லாவோசியுமோ ஜுவாங்ஸியும் சொல்ற மாதிரி நாம பிறப்பிலே இயற்கையானவங்க, நம்மளோட அசல் வடிவம் தூய்மையானதுன்னா நாம ஏன் இப்போ இந்த அளவுக்கு குழப்பமான நிலையில இருக்கோம்? ரொம்ப நியாயமான கேள்வி. உலகத்துல ஏன் இவ்ளோ பிரச்சனைகள்? ஒரு மனிதனை அவனோட இயல்புக்கு விட்டுட்டா அவன் நாள் முழுக்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு சோம்பேறியா தூங்கிக்கிட்டு மட்டும்தானே இருப்பான். எல்லாவற்றுக்கும் மேலா நாம இயற்கையா இருக்கணும்னு லாவோசியும் ஜுவாங்ஸியும் நமக்கு ஏன் ஒரு புத்தகத்தை எழுதி சொல்லித்தரணும்? இயற்கையா இருக்க ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது என்பதே இயற்கைக்கு முரணானது இல்லையா? வாவ், நீங்க கேக்குறது மிக நுட்பமான ஒரு கேள்வி. இதத்தான் நாம உள்ளக முரண்பாடுன்னு சொல்றோம். நீங்க இயற்கையா இருன்னு ஒருத்தருக்கு போதிக்கிறதே ஒரு செயற்கையான செயல் தானே? ஆமா, அது ஒரு பெரிய பாரடாக்ஸ். சரி, இப்ப பாத்தீங்கன்னா கன்ஃபியூசியஸோட கடுமையான கட்டுக்காட்டுலயும் சில கேள்விகள் வருது. லவோசியோட முழுமையான சுதந்திரத்திலையும் முரண்பாடு இருக்கு. அப்படியானா இந்த ரெண்டுக்கும் நடுவுல வேறு வழிகளே இல்லையா? ஒரு இடைப்பட்ட பாதை இருக்கணுமே. கண்டிப்பா இருக்கு. பண்டைய சீனாவுல இந்த 2 எல்லைகளுக்கும் நடுவுல ஒரு சமரசத்தை கண்டுபிடிக்க பல முயற்சிகள் நடந்துச்சு. அதுல ஒண்ணுதான் இந்த உடலியல் அணுகுமுறை. அதாவது இன்னர் ட்ரெய்னிங்னு சொல்ற குவான்சி நூல்ல இருக்கிற முறை. கரெக்ட். இவங்க அறநெறி, சடங்குகள், மனம் போன்ற விஷயங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு உடலின் மூலமா இந்த ஊவை நிலைய அடைய நினைச்சாங்க.
அது எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தா அவங்க மூச்சு பயிற்சிகள் மற்றும் சரியான உடல் தோரணை மூலமா மனசை அமைதிப்படுத்தலாம்னு நம்பினாங்க. மூச்சை கவனிக்கிறது, உடலோட ஆற்றலை ஒருமுகப்படுத்துறது மூலமா எந்த ஒரு வெளிப்புற கட்டாயமும் இல்லாம மனிதனை இயற்கையோட இணைக்கலாம்னு சொல்லாங்க. இப்போ நாம ரொம்ப டென்ஷனா இருந்தா ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விடுன்னு நாம இப்ப சொல்றதும் இதனால தானே என்னவோ. சரி, இந்த இடைப்பட்ட பாதையில இன்னொரு முக்கியமான தத்துவஞானிய பத்தியும் நம்ம பேசியாகணும். அவர்தான் மென்சியஸ். ஓ, மென்சியஸோட அந்த விவசாய உருவகம் ரொம்ப அற்புதமானது. ஆமா, அவர் இந்த முரண்பாட்டை தீர்க்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெட்டஃபரை முன்வைக்கிறாரு. மென்சியஸ் மனிதனை பத்தி என்ன சொல்றாருன்னா, மனிதனுக்குள் நற்குணங்கள் முழுமையா வளர்ந்த மரமா இல்ல, ஆனா அது சின்ன சின்ன முளைகளா விதைகளுக்குள் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. மனிதன் முழுமையா கெட்டவனோ இல்ல, முழுமையா நல்லவனோ இல்ல. அதாவது ஒரு விவசாயி எப்படி ஒரு செடியை பராமரிப்பானோ அப்படி நாம நமக்குள் இருக்கிற அந்த நற்குண முளைகளுக்கு நீர் ஊற்றி பராமரிக்கணும். ஆமாங்க. இது அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒருவேளை யாரோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு திடீர்னு வர்ற அந்த இரக்க உணர்வு தான் அந்த முளைன்னு வச்சுக்குவோம். அதை நாம எப்படி தண்ணீர் ஊத்தி வளர்க்கறது? அதுக்கு ஒரு சின்ன முயற்சி தேவைப்படும். கரெக்ட். உதாரணமா, நம்ம கூட வேலை செய்யற ஒருத்தர் ரொம்ப எரிச்சல் ஊட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாலும் அவர் பேச்ச குறுக்கிடாம பொறுமையா முழுவதையும் கேட்கறோம் இல்லையா? அது ஒரு சின்ன முயற்சி. அதுதான் தண்ணீர் ஊத்துறது. இதுதான் கன்ஃபியூஷியஸ் சொல்ற அந்த முயற்சி. அதே சமயம் மென்சியஸ் இன்னொரு விஷயத்தையும் எச்சரிக்கிறாரு. அந்த செடி வேகமா வளரணும்னு ஆசைப்பட்டு அதோட நுனிய புடிச்சு இழுக்க கூடாது. அப்படி இழுத்தா வேர் அருந்து செடி செத்துடும். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். அதாவது, நான் ஒரே நாள்ல உலகத்தோட சிறந்த மனிதனா மாறப்போறேன்னு கட்டாயப்படுத்திக்க கூடாது. அது லாவோசி சொல்ற இயற்கைய வற்புறுத்தாமை. ரெண்டு முரண்பாடுகளையும் எவ்வளவு அழகா அவர் இணைக்கிறாரு பாருங்க. ரொம்ப நேர்த்தியா இருக்கு. தண்ணீர் இயற்கையாகவே பள்ளத்தை நோக்கி பாயும். ஆனா அதை தேக்கி மெதுவா சரியான பாதையில அணகட்டி திருப்பி விடுறது விவசாயியோட கைகள்ல தான் இருக்கு. கேட்க ரொம்பவும் லாஜிக்கலா இருக்கு. மென்சியஸ் ரெண்டு தரப்பு நியாயங்களையும் கலந்து ஒரு அழகான தீர்வை தந்துட்டாருன்னு தான் தோணும். ஆனா இதுலயும் கூட ஒரு சிக்கல் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்ன சிக்கல்? இப்போ விவசாயம் செய்யப்பட்ட செடிகள் உண்மையான காட்டுச் செடிகள் கிடையாது. அவை மனிதனால பழக்கப்படுத்தப்பட்டவை. ஒரு காடு எப்படி வளரணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. கரெக்ட். மனிதன் உண்மையிலேயே இயற்கையானவன். அவனுக்குள் அந்த நற்குண முளைகள் இயல்பாகவே இருக்குன்னா அவனுக்கு ஏன் இவ்வளவு பராமரிப்பு தேவைப்படுது? ஏன் களைகளை பிடுங்கணும்? ஏன் உரம் வைக்கணும்? அந்த இயற்கையான காடு தன் போக்குல வளரட்டுமே. உங்களோட இந்த கேள்வி சுன்ஷியோட சிந்தனைகளோட நேரடியா பொருந்துது. இயற்கையாகவே மனிதனுக்குள் நல்ல விதைகள் இருக்கும்னு சொல்ற மென்சியஸோட கோட்பாடுகள்ல இருக்கிற இந்த ஓட்டைகளை பார்த்து சுன்ஷி முற்றிலுமா நேர்மாறான ரொம்ப கடுமையான ஒரு யதார்த்தத்தை முன்வைக்கிறாரு. சுன்ஷியோட வாதம் ரொம்ப தைரியமானது. ஆமா, மென்சியஸ் மனிதனை முளைக்க காத்திருக்கும் விதைகளுக்கு ஒப்பிட்டா சுன்ஷி மனிதனை ஒரு கோணலான மரத்துக்கு ஒப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் இயற்கையிலேயே மோசமானவன், சுயநலவாதி, வன்முறையாளன். ஒரு கோணலான மரத்தை எப்படி நெருப்புல காட்டி ஒரு அச்சு யந்திரத்துல வச்சு அழுத்தி கட்டாயப்படுத்தி நேராக்கணுமோ அப்படி மனிதனை நேராக்க கடுமையான சட்டங்களும் சடங்குகளும் தேவைன்னு சொல்றாரு. அறநெறி அப்படிங்கிறது இயற்கையா நம்முள் இல்ல, அது மனிதனால செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்னு அவர் அடிச்சு சொல்றாரு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். இத விளக்க சுன்சி ஒரு மிக சிறந்த நடன உருவகத்தை பயன்படுத்துறாரு. நீங்க ஒரு மேடையில நடன கலைஞர்களை பாக்குறீங்க. அவங்க எந்த சிரமமும் இல்லாம காத்து மாதிரி இலகுவா பறந்து நடனம் ஆடுறாங்க. பாக்குறதுக்கு அது ரொம்ப இயற்கையானது போல முழுமையான ஊவை நிலையா தெரியும். ஆமா, பாப்பதற்கு ரொம்ப ஈஸியா தோணும். ஆனா அந்த மேடைக்கு பின்னால உள்ள உண்மையை யோசிச்சு பாருங்க. அந்த 1 மணி நேர நடனத்துக்கு பின்னால பல வருஷங்களோட வலி நிறைந்த பயிற்சி இருக்கும். சோர்வுற்ற தசைகள், பல 1000 முறை செஞ்ச தவறுகள், கடுமையான ஒழுக்கம், இவை அனைத்தோட வெளிப்பாடுதான் மேடையில நீங்க பாக்குற அந்த இலகுவான நடனம். வாவ்! நற்குணமும் அப்படிதான்னு சுன்சி ஆணித்தரமா நிறுவுறாரு. எந்த ஒரு நற்குணமும் பிறப்பால் வர்றதில்ல, பல கால பயிற்சியால வழியால உருவாக்கப்படுறதுன்னு சொல்றாரு. ஆனா சுன்ஷியோட இந்த வாதத்துல ஒரு விடையற்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கே. மனிதனோட உள்ளே நற்குணமே இல்ல, அவன் முற்றிலுமா மோசமானவன், அவன் ஒரு கோணலான மரம்னா நான் நல்லவனா மாறணும் அல்லது நான் ஒரு அச்சு யந்திரத்தை பயன்படுத்தி என்னை நேராக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு முதல்ல எப்படி வரும்? இது ரொம்ப ஆழமான சிந்தனை. ஒரு மோசமான மனிதனுக்கு நற்குணத்தின் மீது எப்படி ஆசை வரும்? உள்ளே கொஞ்சம் கூட ஈடுபாடோ விதையோ இல்லாம வெளியிலிருந்து மட்டும் திணிக்கப்பட்டு செய்யப்படுற ஒரு நல்ல செயல்
எப்படி காலப்போக்கில் உண்மையான நற்குணமா மாறும்? ஒரு ரோபோக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் செய்யற மாதிரி மனிதனுக்கு அறநெறிய திணிக்க முடியுமா? நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த ஊவை முரண்பாடு இன்னும் தீரலையே. உண்மைதான். தத்துவத்தோட அழகே அதுதான். நாம ஒரு கேள்விய தொடங்கி பல பதில்களை ஆராய்ந்து கடைசியில இன்னும் ஆழமான ஒரு கேள்வியோட நிப்போம். பண்டைய சீன அறிஞர்கள் இந்த முரண்பாட்டை முழுமையா தீர்த்துட்டாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமா. கன்ஃபியூஷஸோட கடுமையான விதிகளும் சரி, லாவோசியோட இயற்கையான விடுதலையும் சரி, மென்சியஸோட விவசாயமும் சரி, சுன்சியோட அச்சு இயந்திரமும் சரி, ஒவ்வொன்றும் மனித இயல்போட வெவ்வேறு பக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டுது. இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களோட அன்றாட வாழ்க்கையோட இணைச்சு பாருங்களேன். நீங்க புது பழக்கங்களை உருவாக்க நினைக்கும் போது இந்த முரண்பாட்டை சந்திக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா. எடைய குறைக்கணும்னு டயட்ல இருக்கும்போது முதல் சில நாட்கள் எவ்வளவு செயற்கையா எவ்வளவு கடினமா இருக்கு, அல்லது தினமும் காலையில 5 மணிக்கு எழுந்து படிக்கணும்னு அலாரம் வைக்கும்போது அதை ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி உணர்றோம். தொடக்கத்துல அது ஒரு போலித்தனமா தோணும், ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆனா தொடர்ந்து செய்யும்போது கரெக்ட். அந்த முயற்சியை தொடர்ந்து செய்யும்போது ஒரு கட்டத்துல அலாரம் இல்லாமலேயே கண் முழிப்போம் இல்லையா? அந்த முயற்சி செய்யாம முயற்சிக்கும் புள்ளிதான் ஊவே. நாம இந்த ஆழமான உரையாடல நிறைவு செய்யறதுக்கு முன் ஒரு மிக முக்கியமான கேள்வியை உங்களோட சொந்த சிந்தனைக்கு விட்டுடுறேன். இந்த முயற்சி செஞ்சு நற்குணத்தை அடைவது அப்படிங்கிற குழப்பம் பழங்கால சீனாவுக்கு மட்டுமானதில்ல. மேலை நாட்டிலையும் அரிஸ்டாட்டில் போன்ற மாபெரும் தத்துவ ஞானிகள் இதே கேள்வியை, இதே முரண்பாட்டை எழுப்பியிருக்காங்க. ஓ, அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு? அரிஸ்டாட்டில் சொல்றாரு, ஒருவன் நீதியுள்ளவனா மாறணும்னா அவன் முதலில் நீதியான செயல்களை தொடர்ந்து செய்யணும்னு. இது கேட்கறதுக்கு எளிமையா இருக்கலாம், ஆனா யோசிச்சு பாருங்க. நீதியற்ற ஒருவன் எந்த உந்துதலின் பேர்ல நீதியான செயல்களை செய்ய தொடங்குவான்? அவனுக்குள்ளதான் நீதியே இல்லையே. ஆமா, அது ஒரு முடிவில்லாத சுழல் மாதிரி இருக்கே. நீதியான செயல்களை செஞ்சா நீதிமானாகலாம், ஆனா நீதிமான் ஆனா மட்டும்தான் நீதியான செயல்களை செய்ய முடியும். இது சீனர்கள் கேட்ட அதே முயற்சி செய்யாம எப்படி முயற்சிப்பது அப்படிங்கிற கேள்விதானே. பழகி அந்த போலி சிரிப்பே உண்மையானதுன்னோ இதுதான் இயற்கைன்னு நம்மள நாமே ஏமாட்டிக்கிறோமா? ரொம்ப ஆழமான கேள்வி. ஆரம்பத்துல நம்ம பேசின அந்த பியானோ வாசிக்கிறதும் கஸ்டமர் சர்வீஸ் சென்டரோட போலி சிரிப்பும் இப்போ வேற ஒரு ஆழமான கோணத்துல உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். இது உங்களுக்கான தேடல். தொடருங்கள். இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.